இப்போ நிறைய பேர் ரிவிஷன் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. லைக் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஈவன் நீங்க ஜேஇயா இருக்கலாம், இல்ல நீட்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நான் அடிச்சு சொல்றேன், இந்த சீரீஸ்ல இருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே எக்ஸாம்ல வரும். பெட்டு வேணா கூட நம்ம கட்டிக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், இதுக்கு வெளியில கொஸ்டின் வராது. இதை தமிழ்லயே யாருமே பண்றதில்ல. பட் நாங்க பண்றதுக்கு காரணம், உனக்கு பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ஈஸியா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால தான். Hey guys, this is Riyaz. Welcome back to High-Weightage NEET Tamil. In case யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா, ஐம் முகமது ரியாஸ், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அண்ட் நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து High-Weightage வச்சு நிறைய பேருக்கு வந்து சீட் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சீட் வாங்குறதுக்காகன்னு சொல்கிறத விட கொஷின் பேப்பரே கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ பின் சேயிங் எக்ஸாக்ட் கொஷின்ஸ் விச் டில் நவ் நீட்டில் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து 2024-25 2 வருஷத்துக்கான எக்ஸாக்டான கொஷின்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த வீடியோ எதை பார்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் ரிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. லைக் என்ன வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் டாப் 25,000 கொஷின்ஸ். ஓகேவா? லாஸ்ட் இயரும் நாங்கள் இதை பண்ணோம். அண்ட் லாஸ்ட் இயர் என்னென்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கேட்டால், அதுலேருந்து பேப்பரில் வந்த கொஷின்ஸ் எல்லாமே, லிட்ரலி எல்லாமே பேப்பரில் இருந்த கொஷின்ஸ் ஒன்று எக்ஸாக்ட் மாடலாக இருந்துச்சு, இல்லை அதே கொஷினாக இருந்துச்சு. இந்த மாதிரி தேர் வேர் லாட் ஆஃப் கொஷின்ஸ். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா அந்த ப்ரூஃப் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா வந்து என்னோட இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கிட்ட போயிருந்துச்சு டாப் 25,000 கொஷின்ஸ். அந்த வீடியோஸில் போய் பாருங்கள், அதுலேயும் நான் வந்து நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ ஈவன் நீங்கள் ஜேஇயா இருக்கலாம், இல்லை நீட்டாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நான் அடித்து சொல்கிறேன், இந்த சீரீஸ்லேருந்து தான் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே எக்ஸாமில் வரும். லைக் பெட்டுக்கு வேணா கூட நம்ம கட்டிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த சீரீஸில் இருந்தால் பேப்பரில் இருக்கிற 180 கொஷின்ஸும் இருக்கும். என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இன்ஆர்கானிக் ப்ளஸ் ஆர்கானிக், ஃபிசிக்கல், பயாலஜி, தென் ஃபிசிக்ஸ். இதில் இன்ஆர்கானிக் ப்ளஸ் ஆர்கானிக் மட்டுமே சேர்ந்து சும்மா பேருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க கொஷின் நிறைய சால்வ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வீடியோ போடுறவங்க நான் கிடையாது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா என்னென்னா, அது மெடிக்கலில் தானே பண்ணுவாங்கன்னு கேட்டால், இங்கே பார், ஒரு கொஷினை பிஒய்க்கு சால்வ் பண்ணும்போது சும்மா இப்படி சால்வ் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் பிஒய்க்கு சால்விங் கிடையாது. சரியா? அண்ட் நான் நீட் பிஒய்க்கு எதுவுமே சால்வ் பண்ண மாட்டேன். நீட் பிஒய்க்கு ஈஸியாக இருக்கும், அதை நீயே சால்வ் பண்ணிக்கோ. உனக்கு ஜேஇஇ, என்சிஇஆர்டி, எக்ஸாம்பிள், என்சிஆர்டி, எக்ஸாம்பிளர், அதுக்கப்புறமா உனக்கு ஜேஇஇ லெவல் கொஷின்ஸ், இது எல்லாமே இந்த செஷன்ஸில் கவர் ஆகும். எல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பா கொஷின், ஒன்லைன் கொஷின்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கொஷினுமே இருக்காது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு கொஷினில் இருக்கிற 4 ஆப்ஷனை ஒரு ஆப்ஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் வேறு மாதிரி என்ன மாதிரி கொஷின்ஸ் பாசிபிள் அப்படின்ற எல்லாமே நான் கொடுத்துருவேன் உனக்கு. நீ ஜஸ்ட்டு கண்டென்ட்டை ஒரு வாட்டி ஒழுங்காக படிச்சுட்டு, இல்லை உனக்கு அதுவும் தெரியலையா, பரவாயில்ல, கிளாஸோட ஸ்டார்டிங்கில் ரிவிஷனும் நானே கொடுக்குறேன். இதில் இந்த ரெண்டுமே சேர்ந்து வி வில் பி சால்விங் அரௌண்ட் 4,000 to 5,000 கொஷின்ஸ். ஃபிசிக்கலில் மருது பண்டி சார் அரௌண்ட் ஒரு 1,500 கொஷின் சால்வ் பண்ணுவார். பயாலஜியில் டீம் எல்லாருமே சேர்ந்து அரௌண்ட் ஒரு 10,000 கொஷின்ஸ் கிட்ட சால்வ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸில் அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 கொஷின்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணுவோம். என்னன்னா கம்மியாக இருக்குது கவுண்ட்டுன்னு பார்க்குறியா? வெயிட் பண்ணு. இது நான் சும்மா ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இதை விட அதிகமாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட்டுக்கு எங்கன்னா போகிறது. டெஸ்ட்டு 30 மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி ஆப்பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஒரு 10 மார்க் என்னோடய சைட்லேருந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு 10 பார்ட் டெஸ்ட். இது எல்லாமே ஸ்டாண்டர்டான பேப்பர். ஒப்புக்கு சப்பாக்கு சும்மா கொடுக்குற பேப்பர் கிடையாது. கேவலமான பேப்பர் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஸ்டாண்டர்டான பேப்பராக தான் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன். சரி, இதெல்லாம் எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பார், இந்த 25,000 கொஷின் சால்விங் செஷன் மேக்ஸிமம் யூடியூப்பில் நடக்கும், நடுவில் வந்து ஆப்பில் நடக்கும். இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லேருந்தே உனக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு எல்லா வருஷமும். சரியா? அது எல்லாம் நான் ஆப்பில் சால்வ் பண்ணுவேன். இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இறுதி சுற்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு, எவ்வளோனா ப்ரைஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, 169 + GST, டோட்டலாக 199. இந்த 199க்கு என்னென்ன கிடைக்கும்? உன்னோட எல்லா நோட்ஸுமே கிடச்சிரும். உனக்கு லெக்சர் நோட்ஸ், எல்லா லெக்சர் நோட்ஸுமே கிடச்சிரும். நோட்ஸ் ரிவிஷன் பண்ணு, கொஷின் சால்விங் செஷன்ஸை அட்டன் பண்ணு. ஆப் உள்ள சாப்டர் வைஸ் கொஷின் சால்விங் செஷன் தனித்தனியாக எல்லாத்துக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப் உள்ள மென்டரும் அவைலபிளாக இருப்பாங்க. உனக்கு ஆப்பில் இல்லை, டெலகிராமில் மென்டர்ஷிப் நடக்குது. கடைசி டைமில் உனக்கு என்ன பண்ணணும்னு டவுட்டாக இருக்குன்னா, மென்டர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்கும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உனக்கு அலாட் பண்ணுவாங்க. அதில் உட்காந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி யூ கேன் டிஸ்கஸ் எனிதிங் வித் தெம். ஓகே? எனிதிங்னா நீங்கள் படிப்பை பற்றி தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ்க்கு
தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இவ்வளோ விஷயத்த. மென்டர்ஷிப்பு, ஆப்பில் இத்தனை டெஸ்ட்டு, அப்புறமா லெக்சர்ஸு, அதுக்கப்புறமா கொஷின் சால்விங் செஷன். அது இல்லாமல் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது இது ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இதுக்கு வெளியில் கொஷின் வராது. இதை தமிழ்லேயே யாருமே பண்ணுறதில்ல. பட் நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம் உனக்கு பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷினுமே ஈஸியாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால்தான். சரியா? நீ அதிகமான PYQs, அதிகமான கொஷினுக்கு எக்ஸ்போஷர் ஆகணும். இதில் PYQ மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. JEE PYQs ப்ளஸ் இன்னும் நிறைய கொஷின் நான் எக்ஸ்டர்னலாக கொண்டு வருவேன். அந்த கொஷின்ஸை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்போது இதை உட்காந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்து ஒரு கொஷினும் ஒழுங்காக நோட் பண்ணி வச்சு, இந்த இடத்துல ஒரு நோட் எடு, இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சு அதை ரிவிஷன் பண்ணாலே எக்ஸாமில் அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம், இன்னும் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் கமெண்ட் எப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபோனில் பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் திருப்பி சொல்கிறேன், இன்னும் யாராச்சும் இறுதி சுற்றுல ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு ஃபைனலான சான்ஸ் இது. ஆர்எல்ஸ் யூ வில் ஷியோர்லி ரெக்ரெட் ஃபார் திஸ். லாஸ்ட் இயரும் இதே தான் நடந்துச்சு. நிறைய பேர் ரெக்ரெட் பண்ணாங்க. இந்த வருஷமும் ரெக்ரெட் பண்ண மாதிரி ஒரு பர்சனாக நீ மாறிடாத. ஓகேவா? ஸோ இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பே பண்ணி இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி அண்ட் ரிவிஷனுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ ரிவிஷன் எப்படி பண்ணணும் எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை எது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியாது வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நிறைய லெக்சர்ஸ் நிறைய எடுத்தாச்சு. பட் ரிவிஷன் தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணி எல்லாமே அப்படியே நீட்டில் ரெப்ளிகேட் பண்ணலாம். சரியா? அண்ட் யாராச்சும் வந்து JEE எழுதுனீங்க அப்படின்னா எப்படி வந்து நான் சால்வ் பண்ண கொஷின்ஸில் JEEல வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி, நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்துருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. லெட் அதர்ஸ் நோ. சும்மா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுற ஆள்னா கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.